கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பிற வழிகள் மூலமாகவோ தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக எம்மிடம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவின் மூலம் நாம் தொடர்ந்து வரிசையாக இனிமேல் பார்க்க இருப்பது திருமணமும் ஜோதிடமும் என்ற சீரியல் மாதிரி நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். வரிசையாக அதற்குண்டான ஜோதிட வரிசை பதிவுகள் வரும். அதாவது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் 12 வீடுகள் இருக்கின்றன அல்லவா? அந்த 12 வீடுகளையும் திருமணத்தையும் ஒப்பிட்டு அதற்குண்டான யோகங்கள், தடைகள், தாமதங்கள், தோஷங்கள் எல்லாத்தையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த இனிமேல் வரப்போகிற இந்த வீடியோவுக்கு ஒரு அறிமுக உரையாக இந்த வீடியோ அமைகின்றது. திருமணம் நடப்பதற்கு, திருமணத்திற்கு பிறகான இல்லற வாழ்க்கை நடத்துவதற்கு அடிப்படையில் என்ன தேவை, திருமணம் நடப்பதற்கு அடிப்படையில் என்ன தேவை என்று, எது பலம் என்று கேட்கும்போது, திருமணம் நடப்பதற்கு ஆண் பெண் நல்ல படிப்பு படிச்சிருக்கணும், நல்ல அழகாக தோட்டத்தோடு இருக்கணும், நல்ல வேலைகளுக்கு செல்லக்கூடியவளாக இருக்கணும், தந்தை தாய் நல்ல செல்வாக்காக இருக்கணும், அவங்களுக்கு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருக்கணும். இப்படின்னு நிறைய சொல்லிக்கொண்டே போவான். அப்படி இருந்துச்சுன்னா சீக்கிரம் திருமணம் கை கூடிரும் அப்படி என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையிலே இதெல்லாம் பலம்தான். இருந்தாலும் திருமணம் என்று ஒன்று நடப்பதற்கு அடிப்படையில் தேவை என்பது விதியினுடைய அனுமதி, விதி காலத்தின் அனுமதி, இதற்கு முந்தைய பிறவிகளில் செய்து வைத்திருந்த பாவ புண்ணியங்களின் அனுமதி. இந்த திருமணத்திற்கு நடத்துவதற்கு விதியினுடைய அனுமதி இருந்தால் திருமணம் நல்ல விதமாக நடக்கும். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நடந்துடும். இதுதான் இந்த அறிமுக உரையுடைய மூல கருத்து. இதை சொல்கிறதுக்கு ஒரு கதையை நான் சொல்லலான் இருக்கு. இது கதையில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது தமிழ்நாட்டிற்கும் கேரளாவுக்கும் நடுவில் கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு சுற்றுலா பயணத்திற்காக, ஒரு டூருக்காக நான் போயிருந்தேன். ஒரு பார்க்கு. அந்த பார்க்கில் ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பார்க்கு திறப்பதற்கு காலதாமதமாக ஆகும் என்ற காரணத்தினால அந்த வாட்ச்மேன் கிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் ஒரு நேபாளி. அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் வந்து தன்னுடைய கதையை பற்றி சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே அவரோட கதையை ஆரம்பித்தோம். எப்படி சார் இங்கே வந்தீங்க அப்படின்னு கதையை ஆரம்பித்தோம். இப்போ அவரோட கதையை அவர் ஆரம்பித்தார். நேபாளத்தில் பிறந்த அவர் ஒரு மிகச்சிறு வயதில் இருக்கும்போதே அவருடைய தந்தை இறந்து விட்டார். தந்தை இறந்த உடனே கொஞ்சம் வருடங்களிலேயே தாயும் இறந்து விட்டார். இப்போ அவர் அனாதை. அங்கே இருக்கக்கூடிய அவருடைய மற்ற சொந்தங்கள் மூலமாக இந்தியாவிற்கு பிழைப்பு தேடி வர்றார். கொஞ்சம் வருடங்கள் உத்தரப்பிரதேசம், அப்புறம் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா என்று கடைசியில் தமிழ்நாடு கேரளாவுடைய பார்டர் கிராமத்துக்கு வந்து சேர்கின்றார். பெரும்பாலும் எல்லா வேலையும் பார்த்துக்கிறார். பார்க்காத வேலை இல்லை, எல்லா வேலையும் பார்த்துக்கிறார். இறுதியில் அவங்க வாட்ச்மேன் தொழிலும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படி அந்த தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பார்டரில் வந்து சேரும்போது அவருக்கு இளமை வந்து சேர்ந்துருச்சு. அப்போ அவர் கேரளாவில் பிறந்த ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறார் சரியான வயதில். அங்கேயே அவர் வந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார். 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. இந்த 3 குழந்தைகளுக்கும் வளர்த்தி அவங்களுடைய உரிய காலத்தில் அவங்களுக்கும் திருமணம் செய்து வைத்து நேபாளத்தில் எங்கேயோ பிறந்த அவர் கேரளாவுடைய கிராமத்தில் 2 ஏக்கர் காணியும் வாங்கி விவசாயம் செய்து கொண்டிருந்தார். நாங்கள் சந்திக்கும் போது அவர் வாட்ச்மேனாகவும் இருந்து விவசாயமும் செய்யக்கூடியவராக இருந்தார். இந்த கதை அவர் சொல்லி முடித்ததுக்கு பெரிய ஸ்டோரி அவர் படித்து சொல்லிட்டு வந்தார். இது சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கதையை அவர் சொல்லி முடித்த பிறகு எனக்கு தோணுது, எங்கேயோ ஒரு நாட்டில் பிறந்து தந்தை தாயையும் இழந்து பிழைப்பு தேடி பல ஊர்களுக்கு பல மாநிலங்களுக்கு சென்று இறுதியில் அவருக்கு சரியான வயது அடையும் போது ஒரு இடத்துல இருந்து அவருக்கு அங்கே சரியான வயதில் நல்ல அழகான பெண்ணும் கல்யாணம் செய்து குழந்தைகளும் பெற்று தனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நாட்டில் அந்த குழந்தைகளை வளர்த்தி அவங்களுக்கெல்லாம் சொந்த பந்தங்களுக்கு கல்யாணம் பண்ணியும் வைத்து அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது கஷ்டம். ஏன்னா வேற ஒரு நாடு, வேற ஒரு மக்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில்
அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணமும் செய்து தந்தையுடைய கடமையாக இருக்கக்கூடிய கல்யாணத்தையும் செய்து வைத்து அதற்கு பிறகு அந்த பூமியிலேயே நிலத்தையும் வாங்கி விவசாயம் செய்கின்றார். அப்போ இங்கே ஒரு நாட்டுக்குள்ளே ஒரே நாட்டுக்குள்ளே நிறைய சம்பாதித்து வைத்திருக்கவங்களுக்கும் கல்யாணம் தாமதமாயிட்டுருக்கு. நிறைய படிப்பு படித்து தன்னுடைய பேரை விட நீளமான அளவுக்கு படிப்பினுடைய சுருக்க எழுத்துக்கள் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் கல்யாணம் லேட்டாகிருக்குது, தடையாகுது. அதே போல் செல்வம் சேர்த்துவங்களுக்கு மட்டும் இல்லை, படிப்பு மட்டும் இல்லை, அழகாக இருந்தால் போதும், அழகாக இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல அழகான தோற்றம் இருக்கவங்களுக்கும் கல்யாணம் லேட் ஆகுது, திருமணங்கள் தாமதமாக தடையாகுது. இப்படி நம்ம எதெல்லாம் திருமணம் நடப்பதற்கு பலம் என்று சொல்கின்றோமோ அதெல்லாம் வைத்திருப்பவர்கள் கூட திருமணத்துக்கு தடையும் தாமதம் தோஷங்களும் ஏற்படுகின்றன. எங்கேயோ ஒரு மூலையில் இந்த நாட்டிலே பிறக்காத ஒருவர் எங்கேயோ கஷ்டப்பட்டு பயணித்து சரியாக வந்து சேர்ந்து சரியான வயதில் திருமணம் செய்து தன்னுடைய குழந்தைகளுக்கும் திருமணம் செய்து தன்னை சுற்றி ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொண்டார். குடும்பமே இல்லாமல் ஆரம்பித்தவர். ஸோ அப்போ திருமணம் நடப்பதற்கும் அதனுடைய அடுத்த நன்மைகளை இன்பங்களை அனுபவிப்பதற்கும் அந்த விதியினுடைய அனுமதி வேண்டும் என்பது அப்போது எனக்கு தெரிந்து கொண்டது. அதற்கு பிறகு ஆன்மீக வழியிலும் நான் ஈடுபட்டதற்கு பிறகு ஒரு திருமணம் நடந்து ஒரு குழந்தைகள் பிறப்பது என்பது மனிதர்களுடைய கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கும்போது ஒரு இன்பமோ ஒரு குடும்பத்தை விருத்தி செய்வதோ என்று இருந்தாலும் இறைவனுடைய கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஜீவனுக்கும் உணவு அவனுக்கு தேவையான அடிப்படை உணவு தான். உணவு, காற்று, நீர், இந்த பஞ்சபூத தேவைகள் அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் இவ்வளவு மக்கள் தொகைக்கு இவ்வளவு தேவை, இவ்வளவு இருந்தால்தான் அவரால் உருவாக்கப்பட்ட உயிர்கள் வாழ முடியும், இந்த பூமி இயங்க முடியும் என்று ஒரு கணக்கு இருக்கும். அந்த கணக்கை மெயின்டைன் பண்ண வேண்டியதும் இறைவனுடைய கடமை. ஒரு கல்யாணம் ஆகி ஒரு திருமணம் என்றாகி குழந்தை பாக்கியம் என்று ஏற்படும் போது அந்த குழந்தைக்கு எதிர்காலத்திற்கு தேவையான அளவுக்கு உணவு, மற்ற காற்று, ஆரோக்கியமான நீர் இதெல்லாம் தரணும் என்றால் அந்த இறைவனுடைய கடமை ஆகுது. அப்போ அதுக்கு தகுந்தாற் போல தான் திருமணங்கள் நடக்கும், அதற்கு தகுந்தாற் போல தான் குழந்தைகள் பிறக்கும். இது ஒரு கணக்கு என்று அந்த உயிர்களை பேண வேண்டிய இறைவன் கணக்கு என்று பின்னாடி அதுக்கப்புறம் சில விஷயங்கள் தெரிந்து கொண்டோம். ஆக திருமணம் என்பது விதி, இறைவனுடைய முழுமையான விதியினுடைய அனுமதி வேண்டும், இறைவனுடைய அனுகிரகம் வேண்டும். இந்த இரண்டும் சேர்ந்து அமைவதுதான் அந்த திருமணம் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். அப்படி ஏற்படக்கூடிய திருமணத்திற்கு ஒரு ஜாதக ரீதியாக 12 வீடுகள் எந்தளவுக்கு துணை காரணங்கள் செய்கின்றன. விதியினுடைய அனுமதி கிடைச்சிருச்சு, அந்த துணை காரணங்கள் அந்த வீடுகள் என்னென்ன காரணங்கள் மூலமாக அவருக்கு அது ஏற்படுத்துகின்றன, தடையாகும் போது தடை நீங்குவதற்கு அந்த வீடுகள் எந்த மாதிரி செயல்படுகின்றன என்பதையெல்லாம் நம்ம இனி வரக்கூடிய அந்த திருமணமும் ஜோதிடமும் என்ற சீரியல் மூலியமாக நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதில் நம்ம பல கருத்துக்கள் பேசலாம். இது ஒரு அறிமுக உரையாக நாம் இந்த பதிவை தந்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.